கடவுள் செய்த பாவங்களை மன்னிப்பார். கட்டாயமாக செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கோருங்கள் என முத்தையா சுவாமிகள் எனக்குச் சொன்னார். இது எல்லா சமயங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொல்லப்படுகிறது என்பது உண்மைதான். நான் இங்கு சமயம் எனக் குறிப்பிட்டது சந்தர்ப்பங்களேயாகும். இந்து சமயம், சைவ சமயம், இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம் எல்லாம் மனித சமூகத்தை பிரிப்பனவாகவே நான் கருதுகின்றேன். உலகில் எங்கு மக்கள் இருந்தாலும் கடவுள் என்னும் ஒன்று உள்ளது, அதனை வணங்க வேண்டுமென்ற உணர்வு அவர்களுக்கு உள்ளது. ஆகையால் அந்தச் சமயம் இந்தச் சமயம் என்னும் பாகுபாட்டை நாம் கருத்தில் கொள்ளத் தேவையில்லை. மனிதருக்கு தேவையான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நன்னெறியாளர்களாலும் உருவாக்கப்பட்டதே சைவம், இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம் என்று சொன்னால் போதும். சமயம் என சேர்க்கப்பட்ட சொல்லின் உண்மையான கருத்து தேவைப்பட்ட சந்தர்ப்பங்களாகும். மனிதருக்கு தேவையான சந்தர்ப்பங்களிலேதான் அவர்கள் அவதரித்திருக்கிறார்கள். அதனால் நான் மனிதர்களை பாகுபடுத்தக் கூடாதென்று கூறுகின்றேன். இப்போது சைவம்தான் முந்தியது, இஸ்லாம்தான் நல்லது, கிறிஸ்தவம்தான் மேன்மையானது என்று ஆள் சேர்க்கும் எண்ணம் என்னிடம் இல்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஞானிகள் கடவுள் பாவ மன்னிப்பு செய்வார் என்றே சொல்லப்பட்டது. அதற்கான கதைகளையும் உதாரணங்களையும் நல்லறிஞர்கள் சேர்த்துள்ளார்கள். ஆனால் அதில் முக்கியமானது ஒன்று உள்ளது. ஒருவர் கடவுளிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறார் என்றால் அவர் செய்தது பாவமான செயல் என்று அவருக்கு புரிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அவ்வாறு புரியாமல் மீண்டும் மீண்டும் அதேவிதமான பாவத்தை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். கடவுள் எதனை மன்னிப்பார் என்பதுதான் இங்கு முக்கியமானது. உண்மையாக அவர் செய்தது பாவம்தான் என்று உணர்ந்து கொண்டவன் அதன் பிறகு அதுபோன்ற தவறை ஒருபோதும் செய்யாதிருப்பான் என்றால் மட்டுமே கடவுள் அவருக்கு மன்னிப்பு வழங்குவார் என்பதுதான் உண்மை. இப்போது பெரும்பாலான சமயத் தலைவர்கள் மக்களை பாவம் செய்யத் தூண்டி அதன் பின்னர் மன்னிப்பு கேட்டால் சரி என்ற கருத்தை புகுத்தி தன் கட்சியை பலப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். புத்தரும் இயேசுவும் முகம்மது நபியும் கட்சியை பலப்படுத்தும்படி சொல்லவில்லை. பாவம் செய்தவன் உணர்ந்து மீண்டும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றே விரும்பினார்கள் என்று முத்தையா முனிவராகிய நான் திட்டமாக எடுத்துரைக்கின்றேன் என்று என்னிடம் சொன்னார். பாவம் செய்யாமல் நல்ல செயல்களைச் செய்து நல்லறம் காக்க வேண்டுமெனவே அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள். இந்த புராணக் கதைகளும் அந்த குரானும் புத்தரின் போதனைகளும் இந்த உண்மையையே எடுத்துக் கூறுகின்றன. பாவம் செய்தவன் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, மீண்டும் அத்தவறை செய்யக்கூடாதெனவே சொல்லியிருக்கின்றன. இதற்கு நான் புராணக் கதைகளிலும் குரானிலும் புத்தர் போதனைகளிலும் உதாரணங்களை எடுத்துச் சொல்ல வேண்டுமென்ற எந்தத் தேவையும் எனக்கில்லை என்று முத்தையா முனிவர் சொன்னார். இன்று அரசியலில் கட்சிகள் படும் பாடுகளைப் பாருங்கள். எல்லோரிடமும் உள்ள ஆயுதம் சமயம்தான். வாக்குப் பெறவும் தலைமைத்துவத்தைப் பெறவும் படுகின்ற பாடுதான் என்னவென மக்களே எல்லோரும் சிந்தித்துப் பாருங்கள். ஒரு அரசியல் கட்சித் தலைவர்களும் தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவர்கள் என நான் சொல்ல மாட்டேன். துணிச்சல், அதாவது வீரம் பொருந்திய இயேசு, புத்தர், முகம்மது நபி போன்ற அறநெறி காக்கும் ஒரு தலைவர் இன்றுள்ள மக்களுக்கு கடவுளால் நாட்டுக்கு அனுப்பப்படுவாரானால் மட்டுமே இந்த நாடு காப்பாற்றப்படும் என்று முத்தையா முனிவர் ஆதங்கப்பட்டார். ஒரு சமூகத்துக்கு ஒரு தலைவர் வேண்டும். எமது நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் ஒரு சமூகமாகக் கொண்டால் அந்த மக்களுக்கு ஒரு கடமை உள்ளது. அதுதான் தங்களுக்கான ஒரு நல்ல தலைவரை தெரிவு செய்கின்ற பொறுப்பாகும். பொய், களவு, சூதுவாது, காமக்குரோதம் அற்ற அறவாழ்க்கை வாழ்ந்த வாழும் உண்மையாக முன்னர் பாவம் செய்திருந்தால்தான் செய்த பாவத்துக்கான சரியாக மன்னிப்பை பெற்றவரா என்பதை அவர் நடத்தை கொண்டு ஆராய்ந்து அறிந்து வாக்களிக்க வேண்டும் என எனக்கு முத்தையா சுவாமிகள் சொன்னார்.